செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆழ்வெளி சிப்ஸ் விற்கிறாருல இந்த அண்ணன் வந்து தெய்வத்தால மட்டும்தான் நான் தொழிலே செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த அண்ணன் வந்து எங்க கடை வச்சிருக்காருன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல தான் கடை வச்சிருக்காரு. எப்பவுமே நான் பைக்ல போகும்போது இவரை பார்த்துட்டே போவேன். இவர் என்ன தெரியுமா அதிகமாக பண்ணுவாரு, வியாபாரம் பண்றதை விட ரொம்ப அதிகமா பைபிள் மட்டும் தான் படிச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப சின்சரா படிச்சுட்டு இருப்பாரு. போன் கூட இருக்கும் அவர்கிட்ட, அதை யூஸ் பண்ணாம அதுல கூட வசனத்தை வந்து யூடியூப்ல வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா கஸ்டமருக்கு என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அதுலயும் கரெக்டா கவனம் செலுத்தி வசனம் படிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதையும் பாதியில விட்டுறாம வசனத்தை மறக்க கூடாதுன்றதுக்காக வாய் வழியை ஒப்பிச்சு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப கூட அவர் நோக்கம் வந்து பைபிள் படிக்கிறது மேலதான் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா வீட்டுல போய் ஃப்ரீயா படிக்கலாமே, ஏன்னா இங்க படிக்கிறீங்க அப்படின்னதுக்கு, இல்லப்பா எனக்கு கர்த்தர் மட்டும் தான் எல்லாமே, என் வாழ்க்கை எனக்கு கர்த்தர் மட்டும்தான், எனக்கு அவர் மிஞ்சி எதுவுமே முக்கியம் கிடையாது, அவர் தான் எனக்கு உலகமே அப்படின்னு அவர் தெளிவா சொன்னார். நீங்களே பாருங்களேன். பைபிள் எப்பவுமே படிப்பீங்களா? கர்த்தரை தேடுபவர்கள் நன்மைக்குரியவர்கள், தொலைப்படாது. இந்த அளவுக்கு கடவுள் பக்தி உள்ள இருக்கிற இந்த அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.